கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இப்போது நம்ம இந்த வீடியோவில் நாராயணியம் தசகம் 6 விராட் ஸ்வரூபம் இதோடைய விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் பட்டத்திரி எப்போவுமே 1 to 1, அதாவது பகவானோட டைரெக்டாக பேசுகிறார் அவர் குருவாயூரப்பனோட. அதனால் ஈசனே பகவானே அப்படின்னு டைரெக்டாக அட்ரஸ் பண்ணுவார் அவர். அதுதான் இந்த நாராயணியத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இப்போது விராட் ஸ்வரூபம் அப்படியே மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துங்கோ. விஸ்வரூபம் எடுத்து பகவான் நிற்கிறார். அப்படியே 1000 தலைகள் 1000 கைகளோடு அப்படியே நிற்கிறார். ஆயுதங்கள் ஏந்திண்டு அப்படியே நிற்கிறார். இது தியானத்துக்குரிய உருவம். இதனால் வெகு பல பலன்கள் உண்டு, புண்ணியம் உண்டு இந்த விராட் ஸ்வரூபத்தை நம்ம தியானிக்கிறதுனாலன்னு பெரியவாள்லாம் சொல்கிறா. இப்போ இந்த பகவானோட ஸ்வரூபத்தில் இயற்கையோட கம்பேர் பண்ணுறார். இதெல்லாம் இயற்கை, இதுலேருந்தெல்லாம் பகவானுடைய ஒவ்வொரு உறுப்புகள்லேருந்தும் நமக்கு இந்தந்த இயற்கையில் கிடச்சிருக்கு நமக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இந்தந்த லோகம் அப்படின்னு 14 லோகம் எதோட உறுப்போடு சேர்ந்தது. இது மாதிரி இயற்கையில் நமக்கு மருத்கணங்கள், மரங்கள், செடிகள், மலைகள் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் பகவானோட எந்த அம்சம் இப்படி அவர் ஒன்று ஒன்றா நமக்கு சொல்ல போகிறார் பட்டதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் இயற்கையை எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன தோணணும், ஓ இது பகவானோட கேசமாச்சே, இது பகவானோட பாதார விந்தமாச்சே அப்படின்னு நம்ம நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எது மேலேயும் வெறுப்பே வராது. அதுதான் நம்மளுடைய இந்து தர்மத்தில் நம்மலாம் பிறந்ததுக்கே நம்மலாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்து தர்மத்தில் பிறக்க முடியும். அந்த மாதிரி நம்ம அன்பே சிவம்னு வாயால் சொன்னால் மட்டும் பத்தாது, ஜீவஹிம்சை பண்ணக்கூடாது. ஏன்னா எதாக இருந்தாலும் பகவத் ஸ்வரூபமாக நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ஜீவஹிம்சை பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நம்ம பட்டத்திரி எப்படியெல்லாம் ஒரு லோகத்துக்கும் என்னென்ன ஒரு இயற்கை சார்ந்த பொருளுக்கும் பகவானோட ரூபத்தோடு எப்படி கம்பேர் பண்ணுறார், அதுவும் லாஜிக்காக பண்ணுவார் பாருங்கோ, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஈசனே தேவனே வியக்கத்தக்க திருமேனியை உடையவனேன்னு அட்ரஸ் பண்ணுறார். சர்வலோகமாக இருக்கும், அதாவது 14 லோகங்கள் தங்களுடைய உள்ளங்கால் பாதாளங்கிறார். அப்போ உள்ளங்கால் பாதாளம்னா அப்போ திருவடிகளோட மேல் பகுதி ரசாதலம். இந்த ரசாதலத்தில் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இரணியாட்சகன் பூமாதேவியை ஒழிச்சு வைக்கிறான். அதுக்கப்புறம் 2 கணுக்கால்கள் மகாதலம். அப்புறமா அப்புறம் எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்கோ, சக்கராயுதத்தை கையில் ஏந்தியவனே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். உன்னோட கெண்டைக்கால் தலாதலம், முழங்கால் சுதலம், தொடைகள் ரொம்ப ப்ராடாக இருக்கும் இல்லையா, அதனால் விதலம் அதலம்னு 2 லோகம் வந்துடுறது. இடுப்பு பகுதி பூலோகம். இப்போ நம்ம மத்திய பாகத்துக்கு வந்துடுறோம். நம்ம கீழே 7 லோகம் முடிஞ்சுடுறது, அதலம் சுதலம் விதலம் அப்படிங்கிறது முடிஞ்சுடுறது. மேலே ஆரம்பிக்கிறது, பூலோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. தொப்புள் ஆகாயம், மார்பு ஸ்வர்க்கம். இப்போ நம்மளே பாருங்கோ, நம்ம அந்த மார்பில் பகவானை நம்ம பூட்டி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆனந்தமயமாக இருப்போம், எந்த தொந்தரவும் நமக்கு இருக்காது, நம்ம பகவானையே நினச்சின்னு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. இது கூட லாஜிக்காக இருக்குது பாருங்க. அப்போ நம்ம ஆனந்தமயமாக இருப்போம். ஆனந்தமயமாக இருக்கும்போது அது சொர்க்கம் தானே, சொர்க்கத்துக்குன்னு மெனக்கெட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனசு ஆனந்தமாக இருந்தாலே அதுதான் சொர்க்கம். இப்போது 14 லோகங்களையும் திருமேனியாக உடையவனே அப்படிங்கிறார். கிரீவான கழுத்து, முகம்னா முகம். இப்போ பாருங்களே, பகவானே உன்னோட கழுத்து மகர்லோகமாகவும், முகம் ஜனர்லோகமாகவும், நெற்றி தப்போலோகமாகவும், தலை சத்தியலோகமாகவும் இருக்குது அப்படிங்கிறார். சத்தியலோகத்தில் யார் இருப்பா? பிரம்மா இருப்பார். இப்போ அதனால தான் அந்த 2 புருவங்களை அவர் கம்பேர் பண்ணும்பொழுது பகவான் பிரம்மாவோட மாளிகைங்கிறார். அது கூட லாஜிக்காக தானே, தலை பக்கத்துலேயே தானே இருக்கணும், மாளிகையும் எங்கேயோ எட்டி இருக்கக்கூடாதே. இப்படி ஒவ்வொரு லோகத்தெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு இப்போ பிற பொருள் எல்லாமும் அவர் கம்பேர் பண்ண போகிறார். துவத் பிரம்மரந்திர பதமீஸ்வர விஸ்வகந்த அப்படிங்கிறார். அதாவது பிரம்மரந்திரம்னா என்ன? உச்சி. ஈஸ்வரனே கேசவனே
உன்னோட உச்சி வந்து வேதங்களாகவும் தலைமுடி மேகங்களாகவும். இப்போ பாருங்களேன், இனிமேல் நம்ம கருமேகத்தை பார்க்கும்பொழுதெல்லாம் பகவானோட கேசம் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். பிரகாசமான புருவங்கள் 2 பிரம்மதேவனின் மாளிகையாம். கண் இமைகளின் மூடி எப்படி மூடி மூடி திறக்கிறோம் பார்த்தேலா, அதுதான் இரவு பகலாம். எவ்வளோ லாஜிக்காக இருக்குது இல்லையா? ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. வேணும்னு வேணால் விதண்டாவாதம்னா பண்ணலாமே தவிர நம்மளுடைய இதிகாச புராணங்களெல்லாம் வச்சுண்டு அறிவுபூர்வமாக இதுதான் பகுத்தறிவு. அறிவுபூர்வமாக இருந்தால் நமக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. நமக்கு வேணால் தெரியல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பெரியவாள்கிட்ட போய் கேட்டான்னா கரெக்டாக அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவா. ஆனால் அவள்லாம் இந்த மாதிரி விதண்டாவாதிகளோடு அவள்லாம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்புறதில்லை. அதுதான் கண்கள் 2மே சூரியனுங்கிறார் இந்த இடத்துல. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தேன்னா ஒரு கண் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன்னு சொல்லுவாள். ஆனால் இந்த இடத்துல 2த்தையுமே சூரியன்னு சொல்லிடுறார் அவர். அதான் பிரகாசமாக இருக்குங்கிறதுனால. பகவானே, உன் கடைக்கண்ணின் பார்வை எல்லா உலகங்களின் படைப்புங்கிறார். அதை தான் நிஷேஷ விஸ்வ ரச்சனாச்ச கட்டாட்ச மோக்ஷா. இப்போ ரச்சனான 2 அர்த்தம். இயற்றுதல்னு ஒரு அர்த்தம், படைத்தல்னு ஒரு அர்த்தம். ஸோ இப்போ அவருடைய கடைக்கண்ணாலேயே எல்லாத்தையும் படைச்சுடுறாராம். காதுகள் திக்குகளாம். இப்போ மனுஷனுக்கு வேணால் காதை ஆட்ட முடியாது தனிப்பட்ட முறையில். அது கூட சில பேர் ஆட்டுறா, ஏன்னா 100ல் 2 பேர் ஆட்டுறா. ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தேன்னா அனிமல்ஸ் எல்லாம் எங்கே சத்தம் வருதோ டக்குன்னு காதை அந்த பக்கம் திருப்போம். அப்போ நீங்கள் பார்த்தேன்னா அது திக்கு காட்டுறது, டைரக்ஷனை காட்டுறது. மூக்கின் துவாரங்கள் அஸ்வினி தேவதைகளாக உள்ளன. கீழ் உதடு பேராசையாகவும் மேல் உதடு வெட்கமாகவும். இப்போ வெட்கப்படும் போது பார்த்தேன்னா அப்படியே உதட்டை கடிச்சுப்பா. இப்போ அது கூட நமக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. பற்கள் நட்சத்திரங்களின் கூட்டங்களாக இருக்கான் பகவானுக்கு. அவர் என்ன கோல்கேட்டாக போட்டுக்கிறார், எப்படி பிரகாசமாக இருக்குது. அதை நட்சத்திரத்தோடு அவர் கம்பேர் பண்ணுறாரு பாருங்கோ. தெத்திப்பல் இருக்கான், அது யமனாக இருக்கான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்ஷ்ட்ரா, அதான் பல்லு ரொம்ப அப்படியே தீக்ஷ்ண தம்ஷ்ட்ரா அப்படின்பா. எப்படி நரசிம்மர் சொல்லும்போது தீக்ஷ்ண தம்ஷ்ட்ராம்பா. அப்படியே கூர்மையான பற்கள், கிழிக்கிறதுக்கு சௌகரியமாக. நீங்கள் மோஸ்ட்லி மிருகங்கள்லாம் அந்த ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ்லாம் நீங்கள் கார்னிவோர்ஸ்லாம் பார்த்தேன்னா அதுக்கெல்லாம் தெத்திப்பல்லாம் ரொம்ப அப்படி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதுதான் யமன் இல்லையா? ஏன்னா அது ஒன்று அடித்து கொள்வது அது. அப்போ அது யமன். அப்புறம் பாருங்கோ, மாயா விலாச ஹசிதம். இப்போ ஹசிதம்னா அப்படியே ஒரு புன்னகை. ஈசனே, உன்னுடைய புன்னகை தான் மாயைங்கிறார் இல்லையா? அதுதான் மயக்கிறது. எதெல்லாம் மயக்கிறதோ நம்மளை அதெல்லாம் மாயை. பகவானோட மூச்சு தான் நமக்கு பிராணவாயு, காற்று. நாக்கு நீரம். ஏன்னா நாக்கில் எப்போவுமே பாருங்கோ ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குது, அதனால் அது நீர். பகவானுடைய சொல்லு தான் பறவைகளின் கூட்டம். ஸ்வரங்கள் தான் சித்தர் முதலியவர்கள். வாய் நெருப்பான். இப்போ நீங்கள் பழங்காலத்து படத்தெலாம் பார்த்தேன்னா ட்ராகன்லாம் போடும்போது வாயிலேருந்து தான் நெருப்பு வரா மாதிரி போடுவான். நம்ம பார்த்துருக்கோமா? நம்ம ட்ராகனாக பார்த்ததில்லை, ஆனால் ஒத்துக்கிறோம். எல்லோரும் பகவானை பார்த்தா தான் ஒத்துப்பேன்னு சொன்னால் இப்போ ட்ராகனே ஒத்துக்கிறோம், ஏன் பகவானை ஒத்துக்க முடியாது நம்மளால்? எல்லாம் மைண்ட் செட்டிங் தான். வாய் நெருப்பு. கைகள் தேவர்களாகவும் மார்பகங்கள் 2ம் தர்மதேவனாகவும் இருக்கான் பகவானுக்கு. சரி, இப்படி நல்லதே சொல்லிட்டு வரோமே, அப்போ கெடுதலே இல்லையா உலகத்தில் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு பின்பக்கத்தெல்லாம் அவர் சொல்கிறார். அவர் எப்படி வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் இருட்டுன்னு ஒன்று இருக்கும், பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் இந்த மேஜிக்லாம், பிளாக் மேஜிக்லாம் சொல்கிறா பாருங்கோ. பிருஷ்டம் துவதர்ம இக தேவ மனஹா சுத்தாம்ஷு. தேவனே, தாமரை கண்ணனே, விராட் புருஷனின் பின்பக்கம் தான் அதர்மமா. மனம் சந்திரன், மனக்காரகன் சந்திரன். எப்போவுமே நமக்கே பாருங்கோ, சந்திரன் கொஞ்சம் சரியாக இல்லை ஜாதகத்தில்னா மனசு எப்போவுமே சஞ்சலமாகவே இருந்துருக்கும். இப்போ லூனட்டிக்னு சொல்கிறா பாருங்கோ, அது கூட லூனார்லேருந்து வந்தது தான் அந்த வார்த்தை லூனட்டிக். இப்போ பௌர்ணமி அமாவாசம் போதெல்லாம் இந்த மாதிரி மனசு டிப்ரெஷனில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாள்.
அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் மனசை வந்து சந்திரனோட சொல்கிறார். தாமரை பூவாகிய ஹிருதயம், ஹிருதயாம்பு அம்புஜ மம்புஜாக்ஷ. பகவானுடைய ஒவ்வொரு உறுப்புமே தாமரை தான். கண்கள் பார்த்தா தாமரை, மார்பு பார்த்தா தாமரை, திருவடிகள் பார்த்தா தாமரை, தாமரை கூட்டங்கள் தான் பகவான். அப்போ அதனால் அந்த ஹிருதயம் அவ்யக்தம், அதாவது மூல பிரகிருதி. வயிறு வந்து கடல்கள் ஆர்ப்பரிக்கிறது பார்த்தேலா. எப்போவுமே கடல் வந்து நிசப்தமாகவா இருக்குது. நடுக்கடலுக்கு நீங்கள் போனாவனா நிசப்தமாக இருக்கும், அதுவே சொல்ல முடியாது, ஆர்ப்பரிச்சுட்டே தான் இருக்கும். வயிறு பார்த்தேன்னா டர் பர்னு ஒரே சத்தம் கேட்கும், ஏன்னா அது மிஷின் அது. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த கேஸ் எல்லாம் போகும்பொழுது ஆர்ப்பரிச்சுட்டே தான் இருக்கும் வயிறு. அப்புறம் பகவானோட ஆடை, அந்த பீதாம்பரம் இருக்குது பாருங்க, காலை மாலை அதெல்லாம் குறிக்கிறதாம், சந்தியா காலத்தெல்லாம் குறிக்கிறது. ஆண்குறி பிரஜாபதி, ஷேப்பஹா, ஷேப்பஹானாக்க ஆண்குறி. பிரஜாபதினா எப்போவுமே பிரஜைகள். எதுக்காக பிரஜாபதியை பகவான் வந்து உண்டு பண்ணினார்? பிரஜைகள் உற்பத்திக்கு தான் உண்டு பண்ணினார். அப்போ அது வந்து அதுவும் லாஜிக்காக இருக்குது. அண்டங்கள் மித்திர தேவதை. இப்போ பாருங்கோ, ஸ்ரோணி ஸ்தலம் மிருககணாக, மிருகானாக்க மானும் அர்த்தம், மிருக கூட்டங்கள்னு அர்த்தம். இப்போ அருட்கடலே உன்னோட இடுப்பு பகுதி விலங்குகளின் கூட்டம், கால்களில் உள்ள நகங்கள் யானை, ஒட்டகம், குதிரை முதலியன அப்படிங்கிறார். அப்பன்னா அப்போ கட்டவரல் நகம் பெருசாக இருக்குது, அதுக்கு அடுத்த நகம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இப்படியே குறைஞ்சுட்டே வருது. இப்போ இது கூட பாருங்க, அந்த முதல் நகம் வந்து யானை, அடுத்தது ஒட்டகம், அடுத்தது குதிரை, எப்படின்னு வருது பாருங்க. உன்னோட தாமரை மலர் போன்ற முகமும் கைகளும் அழகிய 2 தொடைகளும் கால்களும் முறையே அந்தணன், அரசன், வணிகன், சூத்திரன் அப்படின்னு 4 வர்ணங்களை பிறப்பிடங்கள்னு சொல்கிறான். உடனே இதுக்கு வந்து ஒரு பெரிய போர்க்கொடி பிடிப்பா. அப்போ தலையிலேருந்து வந்தவன் அந்தணன் அவன் ரொம்ப உஸ்தியா, கால்லேருந்து வந்தவன் சூத்திரன்னா அவன் மட்டமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே லாஜிக்கு. இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா கால் இல்லாமல் போயிட முடியுமா? சரி, யோசிக்கணுன்னா தலை வேண்டாமா? எப்போவுமே இந்த உறுதியாக இருக்கிறதுக்கு தொடை வலிமை, தோல் வலிமையெல்லாம் சொல்லுவாள். அப்போ அந்த தொடைகள் வந்து வணிகன், அவனும் ஊராக போய் தான் வந்து அவன் வியாபாரம் பண்ணணும். கைகளை வந்து அரசனுக்கு வந்து சொல்கிறான். அப்போ அது கூட பாருங்க, அவன் வந்து போர் புரியணும். சக்திரியன் வந்து காப்பாற்றணும், எல்லாரையும் அவன் காப்பாற்றணும். அப்போ அவனுக்கு வந்து கைகள் வலிமையாக இருக்கணும். இப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இவன் முஸ்தி அவன் மட்டங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம மனசை பொறுத்து தான். அந்தணன் என்போன் அறவோன் அப்படிங்கிறார் வள்ளுவர். யார் அறவழியில் இருக்காளோ எல்லாருமே அந்தணன் தான். பிறப்பால் ஒருத்தர் அந்தணன் அப்படிங்கிறது கிடையாது. சர்டிஃபிகேட்டில் வேணால் வச்சுக்கலாம், அதுலேயும் எந்த பிரயோஜனமும் இல்லையே, அவனுக்கு தான் எந்த சலுகையும் கிடையாதே. அதனால் எப்படி பார்த்தாலும் அந்தணன்கிறது வந்து என்னமோ பெரிய ஒஸ்தி அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். அறவழியில் யார் நடக்கிறாளோ அவள் தான் அந்தணன். இப்போ பாருங்கோ, சம்சார சக்கரமயி சக்கரதர கிரியாஸ்தேங்கிறார். சக்கராயுதத்தை ஏந்தியவனே, ஈசனே, உன் செயல்கள் சம்சார சக்கரத்தின் சுழற்சி. வல்லமை அசுரர்களின் கூட்டம். இப்போ பலமாக யாராவது இருந்தாலும் எப்போ அசுர பலம்பா அப்படிம்போம். ஸோ பகவானோட பலத்தை அசுரர்களோட கூட்டம். எலும்புகளின் தொகுதிகள் தான் மலைகள். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க மலையெல்லாம். அதையே அடித்து கிளப்பிண்டு போய்டுறா. கனிம வளத்தெல்லாம் காணவே காணும், இங்கே இருந்த மலையை காணுங்கிறா எல்லாரும். அப்படி இருக்குது நம்ம நாட்டோட நிலமை. நாடிகள் அதான் இரத்த நாளங்கள்லாம் ஆறுகளின் கூட்டங்கள், ரோமங்கள் மரங்கள். பகவானே, இப்படிப்பட்டது என்று விளக்கி கூற இயலாத உன் திருமேனி சிறந்து விளங்கட்டும். நிர்வச்சனீய மீஷங்கிறார். வப்புர நிர்வச்சனீய மீஷ. நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அப்படி ஒரு விராட் ஸ்வரூபம் அது. அதுக்கப்புறம் பாருங்க, குருவாயூரின் தலைவனே, அனைத்து உலகங்களின் உருவாக உள்ள உனது சரீரம் கர்ம மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களின் கர்மங்களின் முடிவில் தியானிக்கத்தக்கது என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். ஸோ இதாக தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த விராட் ஸ்வரூபத்தை அப்படியே நினச்சிண்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதான் தியானம்.
அதன் உள்ளமாயும் தூய உயிராயும் இருக்கின்ற உனக்கு வணக்கம். நமஸ்தே. அத்தகைய நீயே நோய்களை போக்கி அருள வேண்டும். வாத்தாளயாதிப அப்படிங்கிறார். அதிபரே, நமோஸ்து நிருந்தி ரோகான், நோய் கூட்டங்கள்லேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு இந்த தசகத்தில் கேட்டுக்கிறார். இதுதான் இந்த 6வது தசகம். அதோட விளக்கத்தை பார்த்தோம்.